பகல்ல எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க இரவு படுக்கையில போய் தலை வச்சு படுத்த உடனே உங்களுக்குள்ள ஒரு 1000 எண்ணங்கள் அப்படியே வருகிறதா? அதாவது நேற்று நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும், அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, இதுதான் ஓவர் திங்கிங்னு சொல்றாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட மைண்ட் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லியும் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுற எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. அதாவது நம்மள பலருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது பகல் முழுவதும் நீங்கள் வேலை, ஃபேமிலி, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. ஆனால் நைட்டு போய் நீங்கள் பெட்டில் படுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய மூளை என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது நம்மளோட ஒரு பழைய கன்வர்சேஷனையும் நம்ம செஞ்ச ஒரு மிஸ்டேக்கையும் அப்புறம் ஒருவருடைய அதாவது அவங்க சொல்ற ஒரு வார்த்தைய அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்மளுக்குள்ள ஒரு பயம், இது எல்லாமே ஒன்றாக வர ஆரம்பிக்குது. அது எதனால, அது ஏன், அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பகலில் நாம் பிஸியாக நம்மளை அப்படியே பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, நாம் டிஸ்ட்ராக்ஷனே நம்மளுக்கு பகலில் நம்மளுடைய அட்டென்ஷனை பல விஷயங்களில் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால நீங்கள் வேற எங்கேயும் போக மாட்டீங்க. அதாவது உதாரணமாக ஒர்க்கு, அப்புறம் உங்களோட ஃபேமிலி, அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதனால தான் நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுக்கு கவனிக்கவே நேரம் கிடைக்கிறதே இல்லை. அப்புறம் இரவு நம்ம அமைதியாக இருக்கும்போது தான் அந்த தாட்ஸ் மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பிக்குது. அதனாலேயே இரவு மட்டும் உங்களுக்கு ஓவர் திங்கிங் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. இதைத்தான் அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தோணிட்டும் இருக்கு. இதில் உங்களுக்கு பதில் கிடைக்காத கேள்விகள். அதாவது நம்ம இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் இப்படி பேசிட்டாங்க, நான் ஏதாவது தப்பா செஞ்சிட்டேனா, இல்லை நான் செஞ்சது சரிதானா, இந்த கேள்வி உடனடியாக உங்களுக்கு ஒரு ஆன்சரு கிடைக்கவே கிடைக்காது. உடனே உங்கள் பிரெயினுக்கு ஒரு அன்சர்டனிட்டி பிடிக்காது. அதனாலேயே ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த இடத்துல நாம் மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இதில் நாம் கடந்த காலத்தை மாற்ற முயற்சி செய்வது. இதாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாஸ்ட். அதாவது அந்த நாளில் நான் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கலாம், அப்படி பதில் சொல்லியிருக்க கூடவே கூடாது, வேறு முடிவு ஏதாவது நான் எடுத்திருக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பாஸ்ட்டை நம்மளால் எப்பவுமே மாற்றவே முடியாது. நம்ம மீண்டும் மீண்டும் அதுக்கு ரிப்ளை செய்வதனால அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளால் கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு கில்ட் தான் இதனால் அதிக ஆரம்பிக்குது. அதனால தான் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளுவோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். பாஸ்ட்டை மாற்றவே முடியாது. அதனால் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளவும் முடியும். இதில் எதிர்காலத்தை முன்கூட்டியே நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்வது. அதாவது நான்காவது ஒன்று பார்த்தீங்கன்னா, மணி எப்படி நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு, அதாவது மணி எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பிளானே இல்லாமல், ஆனால் அந்த பிளானிங்க்கு தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் உங்களுக்கு வந்துடுது. அதுதான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதில் உங்களுக்கு பிளானிங், அதாவது ப்ராப்ளம், இதில் ஒரு பாசிபிள் சொல்யூஷன்ஸும் நீங்கள் அதுக்கு ஒரு ஆக்ஷன்ஸையும், அதனால உங்களுக்கு ஒரு ஓவர் திங்கிங்கும், அப்புறம் அந்த ப்ராப்ளத்தினால ஒரே தாட்ஸு, அப்புறம் திரும்பி திரும்பி அதே தாட்ஸு, திரும்பியும் அதே தாட்ஸு. இதனால தான் ஒரு ஆக்ஷனே இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு தாட்ஸ் மட்டும் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது உங்களை தேவையில்லாமல் சோர்வோட செஞ்சிருது. இதில் ஒரே ஒரு நிகழ்வு நம்மளுடைய சொந்த மீனிங் கொடுக்குது. அதாவது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அசம்ஷன்ஸ். அதாவது ஒருவர் மெசேஜுக்கு ரிப்ளை செய்யவே இல்லையா, உடனே அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நீங்களே ஒரு முடிவை எடுத்துக்கிறது. ஒருவர் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க என்னிடம் ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னு நீங்களே தேவையில்லாமல் நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் இதில் உண்மை என்ன,
அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு முழு தகவல் தெரியவே தெரியாது. அதனால தான் ஒரு ஈவெண்ட் நம்மளுடைய இமேஜினேஷனுக்காக ஒரு ஃபேக்டைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடவே கூடாது. இதில் சோசியல் மீடியாவும் அதோட கம்பேரிஷனும் 6வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா தான். அது தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்குது. ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் பாடி, அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் கேரியர், இந்த பர்ஃபெக்ட் வெக்கேஷன்ஸும் அவங்களோட பர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைலையும் அவங்க காட்டுறாங்க. அதை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவையில்லாமல் அவங்களோட கம்பேர் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. நான் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருது. நீங்கள் இதில் நினைவில் வச்சுக்கிறது என்னன்னா, நீங்கள் மற்றவங்களோட ஹைலைட்ஸை மட்டும்தான் பார்க்குறீங்க. அது உங்களோட ரியல் லைஃபோட நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க. இதில் பிரெயினுக்கு ஒரு ஸ்டாப் பாயிண்ட் கொடுக்காம நீங்கள் இருக்கிறது. 7th பாயிண்ட் கேட்டிங்கன்னா, நம்மளோட தாட்ஸுக்கு நாம் ஒரு முடிவே வைக்காம அப்படியே இருக்கிறது. ஒரு தாட் வந்த உடனே நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு தாட், அதிலிருந்து இன்னொரு தாட், அதிலிருந்து இன்னொரு தாட், இப்படியே ஒரு செயினாக போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ரொட்டைனை நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒரு 5 நிமிஷம் நைட் ரெஸ்ட். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரை எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இப்போது என்னென்ன தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அதில் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அதில் என்னுடைய கண்ட்ரோலில் தான் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, கண்ட்ரோல் இருப்பதற்காக நாளை செய்ய வேண்டிய ஒரு ஆக்ஷனை நீங்கள் எழுதுங்க. அப்புறம் 4th ஒன், கண்ட்ரோலே இல்லாத டெம்பரரியை நீங்கள் விட முயற்சி செய்யணும். அப்புறம் இந்த ஸ்டெப் 5 இருக்குது பார்த்தீங்களா, ஃபோனை விட்டு அமைதியாக நீங்கள் தூங்க செல்லணும். இதில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் நண்பர்களே, ஓவர் திங்க் இருக்குதா, அதற்காக நீங்கள் வீக்குங்கிற அர்த்தமே இல்லை. சில நேரங்களில் நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் மீண்டும் மீண்டும் யோசிக்கிறது அதுக்கு சொல்யூஷனும் அல்ல. நீங்கள் ஒரு தாட்டு, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன், இந்த 3ஐயும் ப்ராக்டிஸ் செய்ய வேணும். அதனால தான் நீங்கள் இதிலிருந்து சீக்கிரமாக இந்த ஓவர் திங்கிலிருந்து வெளியே வர முடியும். உங்களுக்கு நான் திரும்பியும் ஒரு ரீகால் பண்ணுறேன். அதாவது இரவில் ஓவர் திங்கிங் அதிகமாக தோன்றுவதற்கான முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, பகலில் டிஸ்ட்ராக்ஷன், அன்சர்டனிட்டி, பாஸ்ட் ரீப்ளே, ஃப்யூச்சர் ஃபியரு, அசம்ஷனு, சோசியல் மீடியாவோட கம்பேரிஷனு, அப்புறம் தாட்ஸுக்கு நாம் ஒரு ஸ்டாப் பாயிண்ட்டே இல்லாமல் இதெல்லாத்தையும் உங்களுக்கு அதிகமாக ரிலேட்டாக ஆகிட்டே இருக்குது. அது ஏன்? அதாவது இந்த எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, உங்களோட மனசில் வர ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் நம்பணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒரு தாட் வந்துருச்சுன்னா அது வந்து உண்மைங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. அதை நீங்கள் கவனிங்க, அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட கண்ட்ரோலில் இருப்பதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஆக்ஷனை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு, அப்படியே உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாகிற நேரத்தில் எந்தெந்த டைமில் உங்களுக்கு ஓவர் திங்கிங் வருதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நைட்டா, இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதா, அப்படி இல்லை உங்களோட ஒர்க்கில் இருக்கும்போதா, அப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் அந்த ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கா. இந்த மாதிரி மேலும் சைக்காலஜி மற்றும் ஹியூமன் பிஹேவியர் கண்டென்ட்டுக்கு உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.